சின்னமனூரில் பலச்சரக்கு கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேறியது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் மின்னர் நகர் பகுதியில் பாஸ்கரன் என்பவர் சுமார் 13 வருடங்களாக பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு கடையின் பூட்டை உடைத்து 30,000 பணம் மற்றும் வியாபாரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த கோதுமை மாவு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. காலை கடை திறப்பதற்காக வந்த பாஸ்கரன் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சின்னமனூர் காவல்துறையினருக்கு புகார் அளித்தார். அதன் பெயரில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை சின்னமனூர் சார்பு ஆய்வாளர் மூவேந்திரன் தலைமையில் போலீசார் தேடி வருகின்றனர். இங்கே நான் 10-13 வருஷமாக அந்த கடை நடத்தி வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கலை. இன்னைக்கு நேற்று நைட்டு கடையை பூட்டிட்டு போயிருக்கோம். போயிட்டு இப்போ காலையில் வாசல் கூட்டும்போது பார்க்கும்போது பூட்டு உடச்சிருந்துச்சு. அது யார் அடாங்கிரியானவர்கள் ஏதோ மர்ம நபர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. நிறையா பணம் ஒரு 30,000 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாம்ப் ஐட்டம், கோல்டு ஐட்டம், அந்த ஐட்டம், காசு, சிட்டக்கத்து இது பூராமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மொத்த மதிப்பு இப்போ 40-45 ரூபாய்க்கு மேலே ஒரு 50 ரூபா கணக்கு வச்சுருந்தேன். இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் பார்த்துட்டு போயிட்டு நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக எடுத்து இது பண்ணி கொடுத்தாங்கன்னா, கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா நல்லது. சங்கரன் கோவிலில் மின்சாரம் பாய்ந்து பள்ளி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பாரதியார் 3ஆம் தெருவை சேர்ந்த சாமித்துரை என்பவரின் மகன் 14 வயதான உதயபாலன் வீட்டில் உள்ள மின்விசிறியை இயக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன்கோவில் நகர காவல்துறையினர் உதயபாலனின் உடலை கைப்பற்றி சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து பிரச்சினை காரணமாக அண்ணனை நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாக்கத்தியில் வெட்டிய தம்பி. பட்டாக்கத்தியை பறித்துக் கொண்டு அண்ணன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டினத்தை சேர்ந்த சகோதரர்களான சிவபாண்டியன், பிரகதீஸ்வரன் ஆகியோருக்கு சொத்து பிரிப்பதில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணன் சிவபாண்டியனை தம்பி பிரகதீஸ்வரன் தனது 2 நண்பர்களுடன் சேர்ந்து தகராறு செய்து பட்டாக்கத்தியால் தலையில் வெட்டியுள்ளார். அப்பொழுது தம்பி கையில் இருந்த பட்டாக்கத்தியை பறித்துக் கொண்டு அண்ணன் சிவபாண்டியன் காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்ததால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பெயரில் அங்கு சென்ற போலீசார் சிவபாண்டியனிடம் இருந்த பட்டாக்கத்தியை பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி காவல்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட ஆபரேஷன் அகழி தனிப்படை போலீசார் நில அபகரிப்பில் ஈடுபடும் சரித்திர பதிவேடுகள் குற்றவாளிகளின் 16 பேர் அடங்கிய 2வது பட்டியலை தயார் செய்து அவர்களின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டது. சோதனை முடிவில் மேற்படி நபர்களுக்கு தொடர்பில்லாத 290 சொத்து ஆவணங்களும், 45 வங்கி கணக்கு புத்தகங்களும், 60 ப்ரோ நோட்டுகளும், 22 நிரப்பப்படாத காசோலைகள், 5 செல்போன்கள், 13 சிம் கார்டுகள், பிற ஆவணங்கள், ஆயுதங்கள் உட்பட கைப்பற்றப்பட்டன. மேற்படி கைப்பற்றப்பட்ட பத்திரங்களும் அனைத்தும் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து மூலமாகவும் கந்துவட்டி தொழில் மூலமாகவும் மிரட்டி பெறப்பட்டவை என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் நில உரிமையாளர்களை நேரிலோ போனிலோ மிரட்டும் ரவுடிகள் குறித்து தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட எஸ்பி வருண்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சேலத்தில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் சொத்து வரியை வருடம் 6% உயர்த்தப்படுவதை கண்டித்தும், மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி சேலம் மாநகராட்சி 21வது வார்டு சார்பில் சேலம் புதுரோடு பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் சிங்காரம் மற்றும் முன்னாள் அமைச்சர் செம்மலை ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து பதாகைகள் ஏந்தியவாறு கண்டன முழக்கமிட்டு மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே தொழிலதிபர் வீட்டில் வெடிகுண்டு வீசிய வழக்கில் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி கருமன்கூடல் பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் கல்யாண சுந்தரம். இவரது வீட்டின் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிகாலை 3 மணியளவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இந்த வழக்கில் போலீசார் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 6 பேரை கைது செய்தனர். இதில் ஒருவர் வெளிநாடு தப்பி சென்ற நிலையில் மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஆதில் இமான் மற்றும்
முகமது நஃபில் ஆகிய இருவரும் தலைமறைவாக இருந்தனர். இவர்கள் இருவரையும் தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வந்த நிலையில் திருநெல்வேலி பெருமாள்புரம் பகுதியில் வைத்து காலை கைது செய்தனர். பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாகர்கோவில் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரையா 2 பேரையும் 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிறையில் அடைக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே வடமாநில வாலிபர் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பரணிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் அதே பகுதியில் மரக்கடை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். இதில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். அந்த வகையில் இங்கு தங்கி பணிபுரிந்து வந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அனில் பாண்டே என்பவரும் கிண்டியை சேர்ந்த குமார் என்பவரும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் குமாரின் செல்போனை அனில் பாண்டே எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டு தராமல் கிண்டல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குமார் செல்போன் மற்றும் சார்ஜரை கேட்டு வந்த நிலையில் இரவு தூங்கிக் கொண்டிருந்த அனில் பாண்டேவின் தலையில் இரும்பு ராடால் ஓங்கி அடித்ததில் அவர் ரத்த வெள்ளத்தில் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற ஊழியர்கள் அங்கிருந்து அலறியடித்து ஓடினர். இதுகுறித்து மாங்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அனில் பாண்டேவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து கொலைக்கு காரணமான குமார் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் சுய உதவிக் குழுவினருக்கு ரூபாய் 70 லட்சம் கடனுதவியை கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார். தூத்துக்குடி மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 70 மகளிர்களுக்கு ரூபாய் 70 லட்சம் குழு கடனாகவும் கலைஞரின் கனவு இல்ல திட்ட கடன் மூலம் ஒரு பயனாளிக்கு ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையினையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மாநிலம் முழுவதும் அனைத்து பிரிவினருக்கும் சீரான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 100 லட்சம் கோடியும், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் பயிர்க்கடனாக ரூபாய் 67 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் 6 இடங்களில் முதல்வரின் மருந்தகம் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை கணினிமயமாக்கும் பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து இங்க பல்வேறு வகையான கடன்கள் கொடுக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியரோட பல்வேறு திட்டங்களுக்கும் இங்க கடன் வழங்கும். இது மட்டும் ஏதோ நம்ம வேளாண் கடன் மட்டும் இல்லாம சுயதொழில் கடன்கள், அதே மாதிரி நம்ம டாப்ஸிட்கோ பிற்படுத்தப்பட்டோர், அதே மாதிரி சிறுபான்மையினர், அதே மாதிரி ஆதி திராவிட நல மக்கள், அதே மாதிரி பணி செய்யும் பெண்கள், பெண் முனைவோர், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த வகையிலும் கடன் வழங்கும் திட்டத்தில் நம்மளோட துறை ஈடுபட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.